மனிதனுக்கு அதிகமாக ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே போல் உங்களுக்கு சம்மந்தமில்லாத பொருளையோ அல்லது உங்களுக்கு சொந்தம் இல்லாத பொருட்களை வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அளவுக்கு அதிகமாக ஆசை இருந்தாலோ அடுத்தவர்களின் பொருட்களை அபகரித்து வைத்திருந்தாலும் அவங்களுடைய வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. இவங்க அடுத்த பிறவியில் கரப்பாம்பூச்சியாக பிறப்பார்கள் என்றும் சாஸ்திரம் சொல்லுது. இந்த கரப்பாம்பூச்சிகள் பகல் நேரத்தில் அவ்வளவா வீட்டுக்கு வெளியே வராது. ஆனால் இரவு நேரத்தில் இதனுடைய ஆற்றல் மிகவும் வேகமாக இருக்கும். கரப்பாம்பூச்சி வீட்டில் இருப்பதால் பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்படும். மன உளைச்சல்களும் ஏற்படும். முக்கியமாக அனைவரையும் வியாதிக்கு உள்ளாக்குவது இந்த ஆஸ்துமா பிரச்சனைகள் ஏற்படும். இது வீட்டில் இருப்பதால் அனைவருக்குமே ஆஸ்துமா வர வாய்ப்புள்ளது. நமக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் இதனால் ஏற்படும். கரப்பாம்பூச்சி வராமல் தடுக்க நிறைய வழிகள் இருக்குது. இதை